என்னுடையதுதான், வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுதான். யாருக்கு அதை கொடுக்கிறார்? நம்பர் 1, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுக்கு அது உண்டு. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணாதீங்க, ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப வேதனை. கர்த்தர் உங்களுக்கு எப்போ அதை கொடுக்குறாரோ அப்போதான் நீங்க அதை என்ன பண்ணணும்? அடைந்தாக வேண்டும். அது உங்களுக்கு தேவை. நீங்க ஜெபிங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருங்க. தேவ மகிமை. எந்த காரியமும் கணவனோ மனைவியோ அல்லது உங்க பிள்ளைகளோ யாரும் உங்க இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க இருதயம் எப்பவுமே யாரோட மகிழ்ந்து இருக்க வேண்டும்? செய்வீங்களா? இனிமே உங்க இருதயம் இனிமே யாரோட தான் மகிழ்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரோட மகிழ்ந்திருக்கணும். எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு எப்போ இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லி. என்ன நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தேவை எல்லாமே என்னதான் தெரியுமா? நான் அவரோட மகிழ்ந்திருக்க வேண்டும். அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு ஏசப்பாக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அது இருந்தா போதும். என் பிள்ளை என்கிட்ட இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதே, என் பிள்ளை என்கிட்ட தாயும் தகப்பனையும் பாருங்களேன், எந்த பிள்ளை தான் தாய்க்கு தான் தகப்பனுக்கு அதிக பாசத்தை கொட்டுதோ, உலக பிரகாரமா சொல்றேன், அந்த பிள்ளைய தான் அந்த தாயும் தகப்பனும் அதிகமா நேசிப்பாங்க. அந்த பிள்ளை மேலதான் என்ன பண்ணுவாங்க? அதிகம் பாசம் காட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு தான் அதிகம் என்ன செலுத்துவாங்க? அதிகமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொட்டி ஊட்டுவாங்க. ஏன்? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்களுக்கு என்ன ஆயிரும்?